மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கமருதீன் வந்து காலில் விழுறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. அது அவர் தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அவர் உணர்ந்தாரா இல்லையான்னு தாண்டி அது பப்ளிக்கா ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. ஏன்னா வெளியே போனா அவரால் வாழ முடியாது. ரெட் கார்டு கொடுத்து உள்ள கொடுக்கறத விட வெளியே போய் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா பார்வதி அசால்ட்டா இருக்காங்களா ஜாலியா. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தா இல்ல, நான் வேணா சும்மா ஒண்ணு சாரி கேட்டுக்கிறேன், வேணா இஷ்டம் தான் வச்சுக்கலன்னா கிளம்பு அப்படின்ற ஆட்டிடியூட்ல தான் பார்வதியோட சாரி இருந்துச்சு. அவங்க ரெகுலேட் எல்லாம் பண்ணவும் மாட்டாங்க. நீங்க பிக் பாஸ் செட்டுக்குள்ள போயிட்டு இதுமே பிரச்சனை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு. வணக்கம் பிரதர். நேத்தி ஷோ பார்த்திருப்பீங்க நம்புறேன் நானு. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. அதை தாண்டி சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னாங்க. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல அதான் ப்ரோ, இப்போ என்னன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து முன்னாடி அந்த வோக்கல் கார்டு இஷ்யூஸ்ல இருந்திருக்கு. ஓகே. இப்ப நாங்க எங்களுக்குள்ள சண்டை போட்டு எந்த விஷயமும் நடந்தது இல்லை. அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது பேனிக் அட்டாக் நமக்கு தெரியும் எப்படின்னு. என்னன்னா அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து இந்த என்ன சொல்றது, எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்ம ஃபேமிலி கிடையாது, பட் அவங்க பர்சனல் அம்மா இவங்க அப்பா எல்லாம் நடக்கும்போது சின்ன வயசுல ஒரு விஷயம் நடக்கும்போது இப்படிலாம் பேனிக் அட்டாக் அவங்க வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. பயந்தா யாரா இருந்தாலுமே அந்த பேனிக் அட்டாக் வந்து கன்ஃபார்மா வரும்ன்றத விஷயம். அது ஒரு பாடிக்கு அது எப்படி சில பேருக்கு அது எனக்கு பார்க்கும்போது அது எப்படியோ விழுந்து அது ஃபிக்ஸ் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா உண்மையில. ஓகே. நம்ம பொறுத்தவரைக்கும் ஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வாயில நுர வரதெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. சோ நம்ம பார்க்க அப்படி இருந்துச்சு. ஆனா அது ஒரு ஃபிக்ஸ் கைண்ட் இல்ல, கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ன்னு கிடையாது, அது ஒரு பேனிக் அட்டாக் ஆக்சுவலா. பயத்துல வந்து என்ன சொல்றது, டோட்டலாவே உள்ள உட்காந்து தள்ளி ப்ரெஷரைஸ் பண்ணி பேசி 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 டோரை வச்சு திறந்து எட்டி உதைக்கிறாங்கல்ல. ஆமா. அது தள்ளி அது ஒரு அதிர்ச்சியில லேண்ட் ஆகும்போது காலை கீழே இல்ல, டோட்டல் உடம்பு கீழே வந்து தலை கீழே தரையில அடிபடுத்துன்னு விழுந்தாங்க. அந்த பேனிக்ல நடந்த விஷயம் தான். அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் பசங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ஒருவேளை நம்ம உள்ள இருந்தா நடந்திருக்காது, அவர் பண்ணிருக்கவே மாட்டாரு இப்படி. அதுதான் தோணுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிறைய பேர் போன் கால்ஸ் பண்ணி நிறைய பேர் பப்ளிக் எல்லாம் வீட்டுலாம் போட்டு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஒரு ஜனநாயகம் ட்ரெய்லருக்கு ஈக்குவலா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அதை தாண்டி அவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. கண்டிப்பா பெரிய ரொம்ப ஆடியன்ஸுக்கு தான் ரொம்ப நன்றி ஆக்சுவலா. ஏன்னா உண்மை என்னைக்கும் ஜெயிக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா, அது பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு ஆக்சுவலா உண்மையில. புரியுது சார். இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்ததை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு 100-150 கேமராவை சுத்தி ஒரு விஷயம் நடக்கும்போது கமருதீன் ஆர்டிஸ்ட்னு கமருதீனுக்கு தெரியும். எது பேசணும் எது பேசக்கூடாது 2 பேருக்குமே தெரியும். சோ அவங்கவுங்க பண்ண தப்புக்கு அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் ஆக்சுவலா. அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு ரெட் கார்டு வரும்ன்றது அவங்க எட்டி அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாதா? பேக் ஹேண்ட்லிங் மட்டும் கிடையாது, சட்டை பிடிச்சி அடிச்சாலுமே அது வந்து தப்புதான், தவறுதான். சோ எனக்கு தெரிஞ்ச கமருதீன் இதுக்கு பேசின வார்த்தை ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள், குடும்பத்தை பத்தி இழுத்து அந்த லவ்வை கொச்சப்படுத்தி, மேரேஜை கொச்சப்படுத்தி, குழந்தைங்களை பேசி இதெல்லாம் பேசுனது ரொம்ப தவறான வார்த்தை. ஆனா அதுக்கான விஷயங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இதுல என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, தப்பு பண்ணா ரெக்ரெட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, அது மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கமருதீன் வந்து காலில் விழுறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. அது அவர் தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அவர் உணர்ந்தாரா இல்லையான்னு தாண்டி அது பப்ளிக்கா ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. ஏன்னா வெளியே போனா அவரால் வாழ முடியாது. புரியுது. ரெட் கார்டு கொடுத்து உள்ள கொடுக்கறத விட வெளியே போய் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா பார்வதி அசால்ட்டா இருக்காங்களா ஜாலியா. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தா இல்ல, நான் வேணா சும்மா ஒண்ணு சாரி கேட்டுக்கிறேன், வேணா இஷ்டம் தான் வச்சுக்கலன்னா கிளம்பு அப்படின்ற ஆட்டிடியூட்ல தான் பார்வதியோட சாரி இருந்துச்சு. அவங்க ரெக்ரெட் எல்லாம் பண்ணவும் மாட்டாங்க. உண்மையெல்லாம் அந்த ரெக்ரெஷன் எங்க நடக்கும்னா, வெளியே வந்து வெளி உலகத்துக்கு ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி அன்றாடம் வாழ்க்கையில இங்க அங்கங்க நடந்து போவீங்க, கடைக்கு போவீங்க, இங்க போவீங்க, எல்லா விஷயம் நடக்கும்போது பப்ளிக்கோட விஷயம் உங்களுக்கு உங்க கண்ணுல தென்படும். அப்பதான் நீங்க எல்லாம் ரெக்ரெட் பண்ணுவீங்க நம்புறேன். புரியுது சார். ஏன்னா அவங்க வெளில போகும்போது எல்லாருமே சொன்னதுன்னா சாரி வந்து என்னமோ சாரி கேட்கணும்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து உங்ககிட்ட ஐ மீன் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது போன் கால் பண்ணி சாரியோ ஏதாவது ஒண்ணு கேட்டாங்களா 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க? இல்ல அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. பார்வதி பண்ணல மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. எனக்கு வந்து கமருதீன் வேணா முயற்சி பண்ணலாம். ஓகே. சாரி சொல்றதுக்கு வேணா மேபி எனக்கு அவனை தெரியும்.
மேபி இன்னைக்கு தானே வந்திருக்காரு அவர், இன்னும் அந்த டைஜஷன்ல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டாரு. புரியுது. விஷயம் நடந்தது அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியாது கண்டிப்பா. புரியுது சார். அப்படி இருக்கும்போது மேபி நடக்கலாம், நடக்காமையும் போலாம். ஓகே, எடுத்துக்கலாம். புரியுது சார். சார் அது மாதிரி ரெட் கார்டு கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து பிக் பாஸோட அக்ரிமெண்ட்லேருந்து சேலரிலேருந்து எதுவுமே தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இது வந்துகிட்டு இருக்கு, அது உண்மையா சார்? இல்ல ஆக்சுவலா வந்து நானும் அது வந்து சில பேர் சொல்லிக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரெட் கார்டு இருந்தா அவங்களோட கிரைட்டீரியா எனக்கு தெரியல, ஒவ்வொரு வாட்டி ரூல் மாறும். ஓகே. போன வாட்டி ரெட் கார்டு கொடுத்த பிரதீப் ப்ரோக்கு வந்து சேலரி போச்சு அப்படின்றது யாரோ சொன்னாங்க. அது எனக்கு ப்ராப்பரா தெரியாது. ஓகே. நான் அக்ரிமெண்ட் காப்பி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 150 பேஜ் இருக்கும். ஓகே. பட் அதை வச்சு நம்ம எதுவும் கெஸ் பண்ணவே முடியாது ஆக்சுவலா. ஓகே. பார்வதிக்கு பணத்தை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகே. ஆனா கமருதீன் அப்படி இல்லையே. புரியுது. ஏன்னா அவரு போகும்போது கூட நிறைய கடன் பட்டிருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ரொம்ப கடன் பட்டேன்ற விஷயம் சொன்னாரு. பட் ஆனா அப்படி இல்ல ப்ரோ. என்னன்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக உள்ள வரோம், நம்ம ஃபோக்கஸ் என்ன, நம்ம கோல் என்னன்னு நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். அது யாரா இருந்தாலுமே கண்டிப்பா அது அவன் கரெக்டா தெளிவா இருந்தா, தேவையில்லாம இந்த பொண்ணு கூட சேர்ந்ததான் பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. கமருதீன் வெளில போனதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருக்கக்கூடியது பார்வதி மட்டுமே. அது பார்வதிதான். ஏன்னா அது வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. திவ்யா சொல்லிட்டாங்களே, நீ போய் வெளியே பாருங்க, நீ என்ன தப்பு பண்ணிருக்கன்றது, உன் வாழ்க்கைக்கு எடுத்ததே பார்வதிதான்றது நான் சொல்லல. நான் சொல்லவே வேண்டாம். அது வந்து வினோதும் சொல்லிட்டாரு, திவ்யாவும் சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவர் போய் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ பார்க்கணும், என்ன நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் அப்ப உணர்ந்து ஒரு யூஸுமே இல்லையே. கண்டிப்பா பார்வதி வந்து கமருதனோட காலை புடிச்சு சாண்ட்ரா விட்டு ஒதுக்க சொல்லல. 2 பேருக்கும் செயல்ல ஈடுபடுறாங்க. அது தப்புன்ற ஏன் அவருக்கு அது அங்க தோணலன்னு தெரியல. புரியுது சார், புரியுது சார். சார் இன்னொரு விஷயம் வந்து பரவலா பரவுனுச்சு. அது என்ன அப்படின்னா, நீங்க பிக் பாஸ் செட்டுக்குள்ள போயிட்டு இது மாதிரி பிரச்சனை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல ப்ரோ, நான் ஒருவேளை நான் மேபி ஒரு ஹஸ்பண்டா இருந்தா ரியாக்ட் பண்ணிக்கலாம். நானும் ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிற கான்ட்ராக்ட், நானும் ஒரு கண்டஸ்டன்ட். கரெக்ட். நான் அப்படி ரியாக்ட் பண்ணவே முடியாது. எனக்கும் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருந்துச்சு, ரொம்ப கோவமா தான் இருந்துச்சு. நானும் மனுஷன் தான். நான் ஒருவேளை உள்ள இருந்தேன்னா அவனை தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன் சத்தியமா. புரியுது. இல்ல சட்டையை பிடிச்சு வலிச்சிருப்பேன் வெளியே. நானும் இல்ல, அந்த இடத்துல பிரவீன் இருந்தாலும் சரி, எஃப்ஜே இருந்தாலும் சரி, எவிக்ட் ஆகி போன யாராலும் சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தீங்கன்னா திவ்யாவே பார்வதி அடிச்சிருப்பாங்க. ஆமா நேத்து அப்படிதான் கன்வே போனுச்சு. ஆமா, அது ரொம்ப தவறு இல்ல அந்த இடத்துல. சாண்ட்ராக்குன்னு இல்ல, அந்த இடம் திவ்யாக்கோ அரோராக்கோ சுபிக்ஷாக்கு இருந்தாலும் தவறு. பொண்ணை எப்படி அப்படி பேச முடியும்? பொண்ணே மதிக்கலன்னா பின்ன பையனே மதிக்கல, பின்ன பொண்ணா மதிக்கணும்ல. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப தவறான செயல் அது. அது ரொம்ப ரொம்ப மோசமானது ஆக்சுவலா. அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலா. இது எப்ப ரெக்ரெட் ஆக போகுதுன்னு தெரியல. ஆமா, ரெக்ரெட் பண்ணி திருந்தினா நல்ல விஷயம். புரியுது சார், புரியுது சார். ஏன்னா சபரியும் சரி, கானா வினோத்தும் சரி, விக்கல்ஸும் சரி, கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்க. அந்த டாஸ்க்ல இருந்தே பிரேக் ஆகி வெளில வந்தாங்க. சபரி, கானா வினோத், விக்ரமுக்குலாம் நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் உண்மையில சத்தியமா. இவங்க 3 பேருமே உண்மையில அந்த கேம்ல இல்லாம எலிமினேட் ஆகி வெளியே என்ன மாதிரி வெளியே போயிருந்தா அந்த இடத்துல அவங்களை யாரு காப்பாத்திருப்பாங்க? புரியுது. இல்ல கன்ஃபார்மா திவ்யா, சுபிக்ஷா அவர்கள் வெளியே வந்திருப்பாங்க. என்ன விக்ரம் என்ன சொன்னானா, நீ இறங்கி வராதீங்க, ஏன்னா இறங்கி வந்துட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்கல்ல. ஆமா ஆமா, தப்பும் பண்ணிட்டு நீங்க இதுவும் பண்ணுவீங்களா நீங்க? அந்த இருக்கிற அந்த டீமே ரொம்ப கடமைப்பட்ட எல்லாருக்கும் சான்ஸே இல்ல. ஐயோ, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள். இதுல யார் வின்னரா வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். புரியுது சார், புரியுது சார். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.